கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். கடந்த சில நாட்களாக நேரம் பற்றாக்குறை காரணமாக குவை செய்திகள் மற்றும் பிற செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை மிக வருத்தத்துடன் அறியத் தருகின்றோம். முதலில் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சாங்கம் குவைத் மண்டலத்தினுடைய விசேட முக்கிய அறிவிப்போன்றோம். தமிழ்நாடு அரசின் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் காக்கும் அடையாள அட்டைகள் பெற எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் குவைத் ஃபஹாஹில் பகுதிகளில் டிவிஎஸ் ராவல் கைதர் குரூப் சிட்டி கிளினிக் பின்புறம் இருக்கும் ஃபாரத் தமிழ்நாடு உணவகத்தில் அடையாள அட்டைகள் பதிவு பணிகள் மதியம் 1:30 மணி தொடக்கம் மாலை 4:30 மணி வரை நடைபெறும். பஹாஹில் சுற்றுப்பகுதியில் இருக்கும் தமிழர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். குவைத் சிட்டி முர்ஹாப் சிட்டியில் ஃபுலிஃபுட் உணவகத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 5:30 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை நடைபெறும். தமிழ்நாடு அரசு இலவச பதிவை நிறுத்திவிட்டதனால் அடையாள அட்டைகள் வேண்டுவோர் இனி இந்திய பணம் 200 ரூபாய் செலுத்தினால் மட்டும் அடையாள அட்டைகள் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே அறிவிக்கின்றோம். நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 65104051 என்ற நம்பருக்கு அடையாள அட்டைகள் பெற அரசுக்கு நாம் செலுத்த வேண்டிய குவைத்தினார் 750 பில்ஸ் அனுப்பி வைக்க வேண்டும். பணம் அனுப்பிய சான்றை அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டால் அடையாள அட்டைகள் பதிவு செய்து தருகின்றார்கள். அடையாள அட்டைகள் பதிவிட பாஸ்போர்ட் முன்பக்கம், சிவில் ஐடி முன்பக்கம் பின்பக்கம், ஆதார் அட்டை முன்பக்கம் பின்பக்கம், தங்களுடைய புகைப்படம், மின்னஞ்சல், போன் நம்பர் மற்றும் ஹாதிம் அல்லது சோன் விசாவா அனைத்தும் அனுப்பிட வேண்டாம். அதேபோன்று இன்சூரன்ஸ் திட்டமும் ஆகும். இன்சூரன்ஸ் திட்டம் இருவகையாகும். ஒன்று விபத்து காப்பீட்டு திட்டம், இன்னொன்று மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்திய பணம் 10 லட்சம் ரூபாவுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய இந்திய பணம் 3 வருட இன்சூரன்ஸ் 800 ரூபாய் மட்டுமே. மற்றொன்று மருத்துவ காப்பீட்டுக்காக 1 வருட இன்சூரன்ஸ் மட்டும் 1 லட்சத்துக்கு 400 ரூபாய், 2 லட்சத்துக்கு 800 ரூபாய், 3 லட்சத்துக்கு 1200 ரூபாய், 4 லட்சத்துக்கு 1600 ரூபாய், 5 லட்சத்துக்கு 2100 ரூபாய் இரண்டும் ஆகும். செலவு இந்திய பணம் 2900 ரூபாவாகும். குவைத்தினார் 10 தினார் 750 பில்ஸ் ஆகும். நலனில் தமிழர்கள் நலனில் ஷாஜகான், செயலாளர், வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். அவர்களுடைய நேரடி தொடர்பிலக்கங்கள் 65104051. இன்னுமொரு தொடர்பிலக்கம் 9497 95 90. அதிக வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்ட உறவுகள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பலன் பெறுமாறும் எமது ஊடகம் சார்பாக அறியத் தருகின்றோம். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினுடைய இன்னுமொரு விசேட அறிவிப்போன்றோம். மருத்துவ காப்பீடு நபர்கள் இதொடர்பான இலவச அறிவித்தல். அயலக தமிழர் நல வாரியத்தின் கட்டணமில்லா அடையாள அட்டைகள் வழங்கும் திட்டம் 3 மாதம் நீடிக்க கோரிக்கை. அயலக தமிழர்கள் பதிவு செய்ய அழைப்பு. ஏற்கனவே அந்த 3 மாத காலக்கெடு முடிவடைந்த நிலையில் அயலக தமிழர் நல வாரியத்தின் கட்டணமில்லா அடையாள அட்டைகள் வழங்கும் திட்டம் 3 மாதம் நீடிக்க கோரி வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம் சார்பாக கோரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் சார்பில் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் விசேட கோரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்துக்கான இந்திய தூதுவர் ஆதர்ஷா அவர்கள் குவைத் மும்பை இடையே தினசரி விமான சேவையை தொடங்கி வைத்திருக்கின்றார். ஆகாசா ஏர் விமான சேவைகள். அதிக விமான சேவைகள் குவைத் இந்தியா இடையே மக்கள் தொடர்புகள், வணிகம் மற்றும் சுற்றுலா வாய்ப்புக்காக மேலும் வலுப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் டொமஸ்டிக் விசா, அதாவது 20ஆம் நம்பர் விசாவிலிருந்து தனியார் துறைக்கு அதாவது 18ஆம் நம்பர் விசாவுக்கு 30,000 இடமாற்ற கோரிக்கை விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜூலை மாதம் வீட்டு பணியாளர்கள் நம்பர் 20ஆம் நம்பர் விசாவிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவதற்கான விசா, 20ஆம் நம்பர் விசாவிலிருந்து 18ஆம் நம்பர் விசாவுக்கு மாற்றுவதற்கான குடியிருப்பு விவகாரத்துறை கிட்டத்தட்ட 30,000 இடமாற்ற கோரிக்கையை பெற்றுள்ளனர். ஜூலை 14 தொடக்கம் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த கோரிக்கைகளை சுமார் 10,000 கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ள விண்ணப்பங்கள் தற்பொழுது மதிப்பாய்வில் இருக்கின்றன. இந்த முடிவுகள் வீட்டு பணியாளர்கள் தனியார் துறைக்கு மாற்றுவதன் மூலம் அவர்களின் நிதி நிலைமைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பை வழங்குகின்றன.
சமீப மாதங்களில் 80,000 சட்டத்துக்கு புறம்பாக தங்கியிருந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டதன் மூலம் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள், குறிப்பாக கட்டுமானத்துறையை பாதிக்கும் கடுமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றனர். செப்டம்பர் 12 முன்னர் 2 துறைகளில் பரிமாற்ற செயல்முறை விரைவுபடுத்துவதற்கான குடியுரிமை விவகாரங்கள் மனிதவளத்துக்கான பொது அதிகார சபை இணைந்து பணியாற்றி வருகின்றனர். இந்த நடவடிக்கை தொழிலாளர் சந்தைக்கு புத்துயிர் அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்டுமானத்துறையில் புதிய குடியிருப்பு நகரங்களில் வளர்ச்சி காரணமாக வளர்ச்சியை சந்தித்து வருகின்றனர். கூடுதலாக அவர்கள் தனியார் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் இளங்கலை பிரச்சினையை போக்குமாக கொண்டிருக்கின்றனர். மற்றொரு வளர்ச்சியில் குடியிருப்பு விவகாரங்கள் கடந்த 6 மாதங்களில் வணிக சுற்றுலா குடும்ப வீசாக்கள் உட்பட 70,000 வருகை வீசாக்களை வழங்கியிருக்கின்றனர். சுமார் 12,000 வீசாக்கள் குடும்ப மற்றும் அவர்களை சார்ந்த தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அவர்கள் மனைவி 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 20,000 விண்ணப்பங்கள் இன்னும் பரிசீலனையில் இருக்கிறது. குவைத்தில் நாடு கடத்தல் மையத்தில் இருந்த ஒருவர் அவருடைய கைத்தொலைபேசி அதாவது செல்போனை மறைத்து வைக்க குளியலறையில் தண்ணீர் குழாய்களை சேதப்படுத்தி இருக்கிறார். அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 24 வயதான வெளிநாட்டவர் ஒருவர் தற்பொழுது நாடு கடத்தல் மையத்தில் இருக்கின்றார். உபகரணங்கள் கடத்தியது, பொது சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் உரிய அதிகாரிகளிடம் விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. சுலேபியா நாடு கடத்தல் மையத்தில் நிர்வாகம் நாடு கடத்தல் மையத்தில் இருக்கும் குளியலறை ஒன்றில் தண்ணீர் குழாய்க்கு சேதம் விளைவித்தன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். விசாரணையில் வெளிநாட்டவர் தன்னிடமிருந்த மொபைல் போனை மறைப்பதற்காக வேண்டுமென்றே தண்ணீர் குழாயை சேதப்படுத்தி இருக்கின்றார். குவைத் நாட்டில் வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமம் பெறுவதற்கான சோதனை முறைகளை உள்துறை அமைச்சர் திருத்தியுள்ளனர். இதன் அடிப்படையில் லைசன்ஸ் விண்ணப்பதாரர் சீல்டு பெல்ட் சரியாக அணிவது, வாகனம் ஓட்டுவது, வாகனங்களை நிறுத்துதல், சிவப்பு விளக்குகளை நிறுத்துதல், வாகனத்தை திருப்புதல் 6 விஷயங்களில் படிப்படியான சோதனைகள் மேற்கொள்ள வேண்டாம். அதன் அடிப்படையில் படிப்படியான சோதனைகளின் அடிப்படையில் வாகனத்தை நிறுத்துவது, தடை செய்யப்பட்ட பகுதியிலிருந்து வாகனத்தை திருப்புவது தவிர ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதிகபட்சமாக 10 மதிப்பெண்கள் கணக்கிடப்படும். சிவப்பு சிக்னல் நிறுத்தி வரையறுக்கப்பட்ட இடத்திலிருந்து திரும்பும் சோதனையில் அதிகபட்சம் 30 மதிப்பெண்கள் கணக்கிடப்படும். விண்ணப்பதாரர் மொத்தம் 100 மதிப்பெண்களில் 75% பெறவில்லை என்றால் விண்ணப்பதாரர் தீர்வில் தோல்வியடைந்ததாக கருதப்படுவார். நடைமுறை தீர்வு அதிகாரிகள் தேர்வுத்துறை தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய படிவத்தின் அடிப்படையில் பூர் செய்து அதை மதிப்பீடு செய்வார். அதே நேரத்தில் தனியார் கட்டுமானத்துறையில் வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமம் கோரி விண்ணப்பித்த அனைவருக்கும் இது பொருந்தும். போக்குவரத்து செயல்பாட்டு விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சின் உதவி துணை செயலாளர் இந்த செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார். இன்றைய தினம் துபாயில் நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். துபாயில் கடன் பிரச்சினை காரணமாக குழந்தை, மனைவியை கொலை செய்ய முயன்ற கணவர். துபாயில் இன்றைய தினம் கடன் பிரச்சினை அதிகமாக இருந்ததன் காரணமாக மனைவி மற்றும் குழந்தையை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற இந்தியரை அக்கம் பக்கத்தினர் துரிதமாக செயல்பட்டதன் அடிப்படையில் காயங்களுடன் 3 பேரையும் துபாய் போலீசார் குறுகிய நேரத்தில் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இவர்களுடைய அறையிலிருந்து பயங்கரமான அழுகை சத்தம் கேட்டதை அடுத்து சந்தேகமிடந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து 38 வயதான கணவன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்பம் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது அறிய வருகின்றது. அவருடைய மனைவி இந்திய பள்ளியில் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குழந்தை அதே பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றார். ஒரு நல்ல நிலையில் இருக்கும் ஒருவர்களே இதுபோன்ற கடன் பிரச்சினை காரணமாக தற்கொலை முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்றால் சாதாரண தொழிலாளிகளின் நிலைமைகள்தான் என்ன? நன்றி.